உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் என்னன்னா, அன்புமணி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, என்னோட பதவி 2026 வரை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. யாருன்னா ஜி.கே. மணி அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த கடிதமே வந்து முறைகேடான கடிதம் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தைரியம், துணிச்சல் ஜி.கே. மணி அவர்களுக்கு எப்படி வந்திருக்கிறது என்றே நமக்கு, அவரை டெல்லி வரை சென்று இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும் என்று பின்னாலே இருந்து இயக்கக்கூடியவர்களாக நான் ஜி.கே. மணியை ஆரம்பத்திலே கருதவில்லை. இப்பொழுது நான் கருத வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திலே விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்திருக்கிறது. இவர்களுடைய எந்த விதமான பதிலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்று சொன்னால், ஆனால் அதற்கு நேர்மாறாக ஜி.கே. மணி போன்றவர்களுடைய செயல்பாடுகள், அருள் போன்றவர்களுடைய பேச்சுக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. தொண்டர்கள் வெகுண்டெழுந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக வருவதா? யார் இந்த அன்புமணி ராமதாஸ் என்று தெரியாமல் பேசலாமா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இந்த இயக்கத்தை கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயாவின் நிழலாக இருந்து இந்த அரசியலை கட்டமைத்து வருகிறார். எவ்வளோ எதிர்ப்புங்க வந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழித்தே விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வருகிற பொழுது ஒரு நல்ல ஆளுமையாக இருந்து அரசியலை தெரிந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து ஒன்றாக அழைத்து சென்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வலுவோடும் பலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டவர் அன்புமணி ராமதாஸ். அவரை ஒழித்து கட்ட நினைப்பது யார் என்று சொன்னால் குளத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்புகள். அன்புமணி ராமதாஸ் என்ன கேட்டார்? நான் இருக்கிறேன், உழைப்பதற்கு நான் இருக்கிறேன். திடீர்னு என்று சுகந்தனை அழைத்து வருகிறீர்கள், முகுந்தனை அழைத்து வருகிறீர்கள், அதற்கு பிறகு காந்திமதி பரசுராமனை அழைத்து வருகிறீர்கள். என்ன இது அரசியலா? இது காந்திமதி அவர்களை வந்து செயல் தலைவராக திரு ராமதாஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களும் அரசியலில் தீவிரம் காட்டுறாங்க. 2 பேருக்கு ஏதோ போட்டிக்காக 2 பேரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டிக்கெல்லாம் வந்து சௌமியா அன்புமணி முன்னாலே யாரும் போட்டியிட முடியாது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தொடர்ச்சியாக இந்த 100 நாள் நடைபயணமும் அதை சார்ந்துதான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது. சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அடிப்படை வசதிகள், தேவைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு பிரச்சனையிலே அதிக கவனம் செலுத்தாமல் இலவசங்களை கொடுத்து வாக்குகளை பெற்று, சலுகைகளை கொடுத்து வாக்குகளை பெற்று மீண்டும் அரியணை ஏற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவர் ஆனால் முதல்வர் சொல்றாரு 10 லட்சம் கோடி வரை நாங்கள் வந்து முதலீடு வந்து ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வாய்ப்பந்தல். இது வந்து வெற்றி காகிதத்தில் எழுந்த அவரே சொல்லுவார், சீனி சக்கரை சித்தப்பா நாக்கில் எழுதி நக்கப்பான்னு. சூட்சம் அறிந்த செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு தொகுதியில், அதாவது தன்னுடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்திலாவது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், இன்றைக்கு எழுதி சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த தொகுதியிலே அதிமுக வெற்றி பெறும். 3வது இடத்துல தான் இன்றைக்கு வந்து செங்கோட்டையன் வருவார். அதுதான் நிலைமை. ஆனால் இதை ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு C.R. பாஸ்கரன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலம். என்னன்னா, அன்புமணி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, என்னோட பதவி 2026 வரை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. யாருன்னா ஜி.கே. மணி அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த கடிதமே வந்து முறைகேடான கடிதம் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அவர் இதெல்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம், கட்டாயத்திற்கு எப்படி தள்ளப்பட்டார்? அதுவும் குறிப்பாக வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தைரியம், துணிச்சல் ஜி.கே. மணி அவர்களுக்கு எப்படி வந்திருக்கிறது என்றே நமக்கு, மருத்துவர் ஐயா ஏதோ ஒரு கோபத்திலே இருக்கிறார் என்கிற ஒரு பொருள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அவரை டெல்லி வரை சென்று இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும் என்று பின்னாலே இருந்து இயக்கக்கூடியவர்களாக நான் ஜி.கே. மணியை ஆரம்பத்திலே கருதவில்லை. இப்பொழுது நான் கருத வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். பலமுறை நான் அவர் என்னிடம் பேசுகிற பொழுது கூட ஏதோ கரிசனமாக பேசுவதாகத்தான் தோன்றியது. ஆனால் இதில் இவ்வளோ கல்மிஷம் இருப்பது என்பது தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன்.
பொதுவாக தேர்தல் ஆணையம் இந்த கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்து அவருக்கு இந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற தகவல் வரையிலும் நன்றாக தெரியும். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திலே விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்திருக்கிறது. இவர்களுடைய எந்த விதமான பதிலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்று சொன்னால் இவர்கள் சொல்லுவதில் துளி கூட உண்மை இல்லாத ஒரு விவகாரம். ஆக இதை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் அல்லது இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குயுக்தி புத்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயத்திலே இருக்கு. பாமகவுக்கு எதிராக இவங்க தான் வந்து செயல்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார்? அதாவது ஆமா, அதாவது அவரோ இவரோ செயல்பட்டார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. இதுவரையிலே நாங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தோம். இப்போ ஒரு எல்லை மீறிய ஒரு தாக்குதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இவெல்லாம் உடன் பயணித்தவர்கள் ஒரே ஒரு நல்ல காலை நேரத்திலே ஒன்றாக சேர்ந்து விடுவோம் என்கிற எண்ணத்திலே தான் இதுவரையில் நாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஜி.கே. மணி போன்றவர்களுடைய செயல்பாடுகள், அருள் போன்றவர்களுடைய பேச்சுக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. தொண்டர்கள் வெகுண்டெழுந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியாலே அதிக அளவுக்கு லாபம் அடைந்தவர்கள், பதவியை பெற்றவர்கள், நீண்டகாலம் பதவியிலே இருந்தவர்கள், சட்டமன்றத்திலே பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள், உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்கிற அடிப்படையிலே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக வருவதா? யார் இந்த அன்புமணி ராமதாஸ் என்று தெரியாமல் பேசலாமா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இந்த இயக்கத்தை கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ஐயாவின் நிழலாக இருந்து இந்த அரசியலை கட்டமைத்து வருகிறார். எவ்வளோ எதிர்ப்புங்க வந்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இருந்தது. அதற்கு பிறகு வந்த புதிய அரசியல் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழித்தே விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வருகிற பொழுது ஒரு நல்ல ஆளுமையாக இருந்து அரசியலை தெரிந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து ஒன்றாக அழைத்து சென்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வலுவோடும் பலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டவர் அன்புமணி ராமதாஸ். அவரை ஒழித்து கட்ட நினைப்பது யார் என்று சொன்னால் குளத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்புகள். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க சார், திரு ஜி.கே. மணி அவர்களையும் அருள் அவர்களையும் அடுத்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஐயா அவர்கள் இப்ப சொல்லிட்டாரு சார். எந்த ஐயா சொல்லியிருக்காங்க? மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அவரு தொடர்ச்சியா கொடுப்பாருங்க. அதாவது இன்னைக்கு பதவி என்பது வந்து உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பரிசாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தில் காலங்காலமாக உழைத்தவர்கள், 45 ஆண்டுகளாக உழைத்தவர்கள், என்னையே எடுத்துங்க, இந்த இயக்கத்துக்கு 48 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உழைத்திருக்கிறேன். என்னை போல ஏராளமான உழைத்தவர்கள், பொருளை துளைத்தவர்கள், நிலத்தை விற்றவர்கள், சிறைக்கு சென்றவர்கள். நான் 35 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போயிருக்கேன். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இதுவரையில எந்த பலனும் அனுபவிக்கவில்லை. அந்த பலனுக்காக அரசியலுக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் அதே நேரத்திலே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை என்னை போன்ற ஏராளமானவர்கள் சிறைக்கு சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களை அழைத்து பதவி கொடுங்கள் ஐயா. அவர்களை அழைத்து பதவி கொடுங்கள். யாருக்கு பதவி கொடுக்கிறீர்கள்? அன்புமணி ராமதாஸ் என்ன கேட்டார்? நான் இருக்கிறேன், உழைப்பதற்கு நான் இருக்கிறேன். திடீர்னு என்று சுகுந்தனை அழைத்து வருகிறீர்கள், முகுந்தனை அழைத்து வருகிறீர்கள், அதற்கு பிறகு காந்திமதி பரசுராமனை அழைத்து வருகிறீர்கள். என்ன இது அரசியலா? இது நாம் அரசியல் செய்ய வேண்டும். நீண்டகால தொலைவுக்கு அரசியலை கொண்டு போக வேண்டும். இந்த உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்திற்கு உயர்வான இடத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் பெற்றுத் தருவதற்காக நாம் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர கேலி கூத்து கிண்டலாக அரசியல் செய்யக்கூடாது. நீங்க வந்து காந்திமதி அவர்களை பத்தி குறிப்பிட்டதுனால நான் கேட்கிறேன். இப்போ காந்திமதி அவர்களை வந்து செயல் தலைவரா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களும் அரசியல்ல தீவிரம் காட்டுறாங்க. 2 பேருக்கு ஏதோ போட்டிக்காக 2 பேரும் களம் இருக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டிக்கெல்லாம் வந்து சௌமியா அன்புமணி முன்னாலே யாரும் போட்டியிட முடியாது. சௌமியா அன்புமணி நீண்டகால அரசியல் பாரம்பரியம் பெற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருடைய பாட்டனார் விநாயகம் அவர்கள் திருத்தணி மீட்ட ஒரு செம்மல். அதே போல கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கார். அவருடைய தந்தை, அவருடைய தம்பி விஷ்ணு பிரசாத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அனைத்து அரசியலையும் தெரிந்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். நல்ல மொழி புலமை உள்ளவர், பன்மொழி புலமை உள்ளவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அரசியலை நுகர்ந்தவர். அதுவும் பசுமை தாயகம் என்கிற சுற்றுச்சூழல் என்கிற அமைப்பை, பதவி எதையும் விரும்பாமல் ஆரம்பத்தில் இருந்து பசுமை தாயகம் அமைப்பை, சுற்றுச்சூழல், அணு உலையால் ஆபத்து, அப்படி ஒரு பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதிக கவனம் சென்று ஐநா வரை சென்று பேசியவர். அந்த ஆற்றல் இருக்கிறது சௌமியா அன்புமணிக்கு. சட்டமன்றத்தில் பேசும் ஆற்றலும் இருக்கிறது, நாடாளுமன்றத்தில் பேசுகிற வாய்ப்பு இருக்கிறது. தர்மபுரியிலே ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர் ஒருவேளை அமைச்சராக மாறி இருந்தார் என்று சொன்னால் இந்தியாவின்
முதல் சிறந்த பெண்மணி அமைச்சராக திகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அன்புமணி ராமதாசுடைய காலடி தொட்டு அவர் சுகாதாரத்துறையிலே தடம் பதித்தாரே, அதைவிட ஒரு சிறந்த பதிவை சௌமியா அன்புமணியாலே உருவாக்கி இருக்க முடியும். யார் கண்பட்டதோ தெரியல, விடுங்க. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். ஏன் சார் அப்படி என்ன சார்? அன்னைக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை இல்லைங்க. தொடர்ச்சியாக இந்த 100 நாள் நடைபயணமும் அதை சார்ந்துதான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது. சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அடிப்படை வசதிகள் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு பிரச்சனையிலே அதிக கவனம் செலுத்தாமல் இலவசங்களை கொடுத்து வாக்குகளை பெற்று, சலுகைகளை கொடுத்து வாக்குகளை பெற்று மீண்டும் அரியணை ஏற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை அழைத்து வருகிறேன், முதலீடுகளை ஈர்த்து வருகிறேன் என்று சொல்லி வெளிநாடு பயணம் சென்று ஊர் பயணம் செய்து தன்னுடைய உடல்நலத்தை இன்றைக்கு அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர, உண்மையிலேயே இன்றைக்கு எந்த தொழிலையும் ஈர்க்கவில்லை, எந்த முதலீட்டையும் ஈர்க்கவில்லை. இங்க வந்த முதலீடுகள் எல்லாம் இன்றைக்கு வேறு மாநிலத்துக்கு சென்று விட்டது. அவர் ஆனால் முதல்வர் சொல்றாரு 10 லட்சம் கோடி வரை நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வாய்ப்பந்தல். இது வெற்றி காகிதத்தில் எழுந்த அவரே சொல்லுவார். சீனி சக்கரை சித்தப்பா நாக்கில் எழுதி நக்கப்பான்னு சொல்லுவார் இல்லையா? அவரே பல முறை மேடைகளிலே பேசியிருக்கிறார், சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கிறார். அதை போன்ற அவர் வார்த்தையே அவரே இன்றைக்கு பிரயோகம் செய்து பார்க்க வேண்டும் தான். அடிக்கடி பார்த்தீங்களா சார், இங்கே இவ்வளோ முதலீடு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அதிகமாக கமிஷன் கேட்குறாங்க. அதனால தான் இங்கே வர கம்பெனிஸ் கூட அண்டை மாநிலத்துக்கு போகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார்? இது உண்மையான காரணம். இது அதாவது இன்னைக்கும் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் இவங்க தான் சொன்னாங்க, அடைமொழி ஓட்டு சொன்னாங்க. இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படி. ஆனால் இதுதான் அதிகமாக இன்றைக்கு விஞ்சி நிற்கிறது. இவர்கள் ஆட்சியில் அதிகம் மிஞ்சி இருக்கிறதா, அவர்கள் ஆட்சியில் அதிகம் மிஞ்சி இருக்கிறதா என்று பட்டிமன்றம் போட்டு பேசக்கூடிய அளவிற்கு போட்டி, ஊழல் இன்றைக்கு அதிகமான அளவிற்கு விஞ்சி இருக்கிறது. இந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் தலையில அடித்துக் கொண்டு முடங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்படி வீட்டுக்கு போனால்தான் என்று அந்த அளவிற்கு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படலாம். இன்றைக்கு சாலைகள் சரியாக இல்லை, கல்விக்கூடங்கள் சரியாக இல்லை, பள்ளிக்கூடங்களிலே இன்றைக்கு சரியான கட்டமைப்புகள் இல்லை என்கிற ஒரு நிலை தான் இந்த ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சார், ஒரு பக்கம் அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அதே மாதிரி பல்வேறு முக்கிய தலைவர், பாமகவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்களும் நாளை தாவேக்கா பக்கம் போலான்ற மாதிரி அந்த பேச்சுக்குள்ள அடிப்படுங்க. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் கூட இது நடக்காது. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வருகிற பொழுது இப்படித்தான் பரபரப்பு, சலசலப்பெல்லாம் காட்டினாங்க. இதே விஜயகாந்துடன் இருந்தவர்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஆளுமை மிக்க பண்டூரி ராமச்சந்திரன், முன்னாள் காலனித்துறை அமைச்சராக இருந்த தாமோதரன், ஆஸ்டின் போன்றவர்கள் இருந்தார்கள். அதே போல பாண்டியராஜன் போன்றவர்கள் இருந்தார்கள். அப்படியே ஒரு பட்டியல் எடுத்தீர்கள் என்று சொன்னால் 10க்கும் மேற்பட்ட ஆளுமைகள், 20க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் இருந்தார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விஜயகாந்த் பின்னாடி தான் நின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை, யாரும் இடம்பெயரவும் இல்லை, கட்சி மாறவும் இல்லை, கட்சி தாவவும் இல்லை. இன்றளவும் கூட தாவேகாவுக்கு யாராவது ஒரு சிலர் வருகிறார்கள் என்று சொன்னால் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று இடம்பெற மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கட்சிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று. நான் இப்போ அவர்களை சபிக்க தயாராக இல்லை. ஆனால் உண்மை நிலை அதுதான். இன்றைக்கு கூட செங்கோட்டையன் சென்று கொண்டிருக்கிறான்னா, செங்கோட்டையனுக்கு எங்கே இருக்கு? திமுகவில் போய் சேர முடியாது. அப்புறம் ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட முடியுமா? இல்லை சசிகலாவுடன் இணைந்து செயல்பட முடியுமில்ல? சூட்சம் அறிந்த செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு தொகுதியிலேயாவது நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆமா, இல்ல நம்ம ஒரு தொகுதியில இன்றைக்கு விஜயை பயன்படுத்தி ஒரு தொகுதியில், அதாவது தன்னுடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்திலாவது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், இன்றைக்கு எழுதி சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட ஒரு சூழல் தேர்தல் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தொகுதியிலே அதிமுக வெற்றி பெறும். சின்னத்துக்கு தான் அதிமுக வெற்றி பெறும். அடுத்தது நான் சொல்றேன், அடுத்தது 2வது இடத்துல யார் வரும்னா திமுக வரும். 3வது இடத்துல தான் இன்றைக்கு செங்கோட்டையன் வருவார். அதுதான் நிலைமை. ஆனால் இதை ரொம்ப எல்லாம் பார்க்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய அரசியல் தெரிந்தவர் என்று அவரை நினைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். நீண்ட காலமாக அரசியல் பயணப்பட்டார். அவர் 50 ஆண்டு கால அரசியல் பயணம் இன்றைக்கு பழுதடைந்திருக்கு தான் நான் சொன்னேன். செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் நின்று நிதானமாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி ஏற்கனவே இதற்கு முன்னுதாரணங்கள் நிறையமா இருக்கு. ஏன்னா அவங்க உள்கட்சி விவகாரம் போய் சேர்றாரு அவருடைய எண்ணம். ஏன்னா எனக்கு செங்கோட்டையன் நல்ல நண்பர் தான் நான். ஆனால் அதே நேரத்திலே அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அரசியல் கட்சியிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை பிரதி எடுத்தது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு எதிராகவும்
தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு எதிராகவும் அரசியல் செய்ய போவதாக சொல்கிறார்கள். அவருடைய தத்துவ தலைகர்த்தாக்களும் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கிறவர்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கொள்கையோ திமுக என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இவர்கள் பிரதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி இருக்கிற பொழுது இன்னொரு பிரதி தேவையில்லையே நமக்கு. இப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து தாவேகா பக்கம் எதுவும் கூட்டணி வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? எதுவும் பேச்சுவார்த்தை எதாவது அடிபடுதா சார்? இல்ல, அதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து பல முறை உங்களை போன்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு தவிர நான் சொல்ற விஷயமே என்னன்னா, ஒரு காலகட்டம் வரும், அரசியல் வந்து ஒரு சுழற்சி முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி முதல் கட்ட தனித்து தேர்தலை பல முறை சந்தித்திருக்கிறது. சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, பிற அரசியல் கட்சிகள் போல இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போலவோ விடுதலை சிறுத்தைகள் அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தூரத்துக்கு எட்டியே வர முடியாது. இதுக்கு நடுவில் விஜயகாந்த் போன்றவர்கள், கமல்ஹாசன் போன்றவர்கள் நிறைய பேர் அரசியல் வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறையாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். சௌமியா அன்புமணியும் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது சொன்னேன், சௌமியா அன்புமணி போன்றவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சுதந்திரமாக வெகு வேகமாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய வாக்கு சதவீதம் 12-15% உயர்ந்து இருக்கும். அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது யார்? நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களே, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க, தடை கேட்கறாங்க அப்படின்னு. நமக்குள்ளே இவ்வளவு தடைகள் இருக்கும் பொழுது கட்சியின் வளர்ச்சியை வந்து தடை பண்றாங்கன்றீங்க. அதான் ஒட்டுமொத்தமாக தடை போடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இன்னைக்கு எழுதி வச்சுங்க, 30 ஆண்டு காலமாக அரசியல் நடத்தியவர் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலை நடத்தியவர். அப்ப ஐயா என்ன பார்த்தார் என்று சொன்னால், அன்புமணி ராமதாஸ் சிறப்பாக செய்கிறார், அவரே புகழ்ந்து பாராட்டு, அவரை போல ஒரு தலைவரை நீங்கள் காட்டுங்கள் என்று ஐயா அவர்களே சொல்லி இருக்கிறார். அந்த ஆளுமையை பாருங்கள், நான் இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை என்று ஐயா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் செய்த அரசியலை பார்த்து வியந்து 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 போற்றியவர் யார் என்று சொன்னால் ஐயா அவர்கள். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், என்ன காரணத்துக்கு அவர் சொல்லுகிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவருக்கு மட்டும்தான் விளங்காத புதிராக இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை விட, நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயாவை விட 10 மடங்கு அரசியலையும் சமூகத்தையும் புரிந்து கொண்டு தொண்டுள்ளத்தோடு தூய பணியாற்றி கொண்டிருக்கிறவர் மருத்துவர் அன்புமணி தான். இதுவரை யாரும் நான் சொன்னது கிடையாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னாலே நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சார் நீங்க இப்படி சொல்றீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தையே ஆக வேண்டும்ன்ற மாதிரி ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் வந்து டிசம்பர் 12 ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் 17 டிசம்பர் 17 அறிவிச்சிருக்காரு. இப்படி 2 பேரும் பிரிச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன சார் நடக்க போகுது? இல்ல, ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த தேர்தலுக்கே 10.5% இடஒதுக்கீடு வர காரணமாக இருந்ததே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டம். சமீபத்திலே ஒரு போராட்டம் விழுப்புரத்திலே நடத்திய போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதே மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விழுப்புரத்திலேயும் அன்புமணி ராமதாஸ் பெருந்திரளாக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். எங்களிடத்திலும் இருக்கிறது ஆட்கள் எல்லாமே வந்து எல்லாம் இப்பொழுது அவர்கள் போராட்டம் செய்தாலும் சரி, நாங்கள் போராட்டம் செய்தாலும் சரி, எல்லாமே அன்புமணி ராமதாஸ் வளர்த்த பிள்ளைகள் தான் வரப்போகிறார்கள். ஐயா வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த பிள்ளைகள் எல்லாம், அவர்களால் எழுந்து கூட நடக்க முடியாது. எங்களை போன்ற ஒரு சிலர் தான் இன்றைக்கு வந்து வெளியே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு இன்றைக்கு கடந்த 30 ஆண்டுகளாக அன்புமணி தேடி கண்டுபிடித்த அருமையான கண்மணிகள் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலும் வன்னியர் சங்கத்திலும் பம்பரமாக சூழ்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதம் ரத்தம். ஆமா, நீ மருத்துவர் ஐயாவுக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தான் அனுப்ப வேண்டும். இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சொன்னால் அதெல்லாம் எங்களுடைய ரத்தம் தான் கலந்துக்க போகுது. அதனால எந்த சத்தமும் எங்களுக்கு இங்கே எடுபடாது. அதில் ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேது? அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால், குறிப்பாக இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தனிப்பெரும் சமூகமாக இது வரும். ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய எண்ணிக்கையை உணர்ந்து கொண்டால் அதற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்கிற பொழுது, இன்றைக்கு ஆளுகிறவர்கள் சமூகமே பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைக்ரோஸ்கோப்பிங் கம்யூனிட்டியாக இருக்கும். ஒரு டெலஸ்கோப்பை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் அந்த கம்யூனிட்டியோட மக்கள் தொகையை. நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எல்லோருக்குமே இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதாலே எல்லோருக்குமே பலன் உண்டு. அது சிறிய சமூகமாக இருந்தாலும் பெரிய சமூகமாக இருந்தாலும் எல்லோருக்குமே பலன் உண்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படும் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு பல மாநிலங்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவிலே பீகாரிலே இருந்து பல மாநிலங்களில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் சொல்லுகிற அறிவுரை, அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிற அறிவுரை என்னவென்று சொல்ல, அரசாங்கத்துக்கு நாம் அறிவுரை தான் சொல்லுகிறோம், ஒரு உறவு பாலமாகத்தான் சொல்லுகிறோம். இதை எடுங்கள், ஒரு சமூக நீதி அரசு என்று உங்களை சொல்லிக் கொள்ளுங்க. இப்ப நீ சொல்றதுக்கு எந்த விதமாக வெட்கப்பட வேண்டும், அந்த அளவுக்கு வெட்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் சமூக நீதிக்கு எதிரான கோட்பாடுகள் தான் நிறைந்து கொண்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடுக்காக போராடியது, அருந்ததியர் உள்ஒதுக்கீடுக்காக, இஸ்லாமியர்களுடைய உள்ஒதுக்கீடுக்காக,
வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடுக்காக, ஏன் சொல்ல போனால் தலித் மக்கள் மற்றும் பட்டியலின மக்களுடைய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலே இருந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ஐயா. இதெல்லாம் மாற்று கருத்துக்கள் இல்லை. இந்த நிலையிலே சமூக நீதி பாடம் இன்றைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிற்கே சமூக நீதி பாடத்தையும் இடஒதுக்கீடு பாடத்தையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இது எல்லாமே ஒரு தேர்தல் அரசியலுக்காக தான் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தல் சாதிவாரி கணக்கெடுப்பு கையில் எடுக்கிறான்ற மாதிரி திமுகவினர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னங்க தேர்தல் வேலை இருக்குது? சாதாரண நாட்களிலும் போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தலை புறக்கணித்த கட்சிங்க இது. இந்த கட்சி தேர்தலை புறக்கணித்தது. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அனைத்து சமுதாய மக்களும் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்று சொன்னால், இடஒதுக்கீட்டுகளை எடுங்கள், ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுங்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 40-45 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் போராடி வருகிறது என்பதை மறந்துவிட முடியாது. உயிர் பலி கொடுத்திருக்கிறது, உயிர் தியாகம் செய்திருக்கிறது, போராடி இருக்கிறது, சிறையை நிரப்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்ட களம் கொண்ட ஒரு இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு தளபதியாகத்தான், ஒரு வீர தளபதியாகத்தான், அறிவு சார்ந்து இந்த சமுதாயத்தையும் இந்த தமிழகத்தையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எல்லோரும் பார்க்கிறார்களே தவிர, அவரை வளர விடாமல் நாமே அவர் காலை முடக்கி வைப்பது, அவர் கைகளிலே விலங்கை கட்டுவது, கால்களிலே விலங்கு இரும்பு சங்கிலியை பூட்டுவது, இது என்ன வசந்த சேனை மண்டபமா இது? நான் கேட்கிறேன். அழைத்து வா மனோகரா என்று சொல்லுகிற அளவிற்கு அவரை அழைத்து அவர் மீது குற்றம் சுமத்துவது, அவரை பண்டியிடச் சொல்வது, பணிய சொல்வது, இது என்ன இது? அவரை விட சொல்லுங்க, அவர் சுதந்திரமா பறக்க விடுங்க, அவர் வேலை செய்ய விடுங்க, அவர் எப்படி வேலை செய்கிறார்ன்றதை பாருங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழக சட்டப்பேரவையிலே வர 2026 அன்புமணியினுடைய பெருமுயற்சியாலே இதுவரையில் இல்லாத அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையிலே. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவராஜ்.